அகில மக்கள் காங்கிரசுடைய புத்தள மாவட்ட உயர்பிட உறுப்பினரும் முன்னே நாள் மாகாண சபை உறுப்பினருமான செய்யுல்லாப்தீன் எஹியா எஹியாவோடு இன்று அகில மக்கள் காங்கிரசுடைய பிரதேச சபை கௌரவ உறுப்பினர்கள் கட்சியுடைய ஆதரவாளர்களோடு நாங்கள் இன்று அதிகார ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிப்பதற்காக இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அந்த தீர்மானத்தை மக்கள் மயப்படுத்துவதற்காக இன்று நடைபெறுகின்ற 10ஆம் மாநாட்டில் புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய கௌரவ ஷப்ரி ரஹீம் அவர்களோடும் இணைந்து கொண்டு இன்று நாங்கள் இந்த முடிவை அரசாங்கத்தை ஆதரித்து இந்த நாட்டு ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிப்பதற்கான காரணங்கள் என்ன என்ற விஷயத்தை மக்கள் மயப்படுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். கடந்த 30 ஆண்டுகளாக சிறுபான்மை கட்சிகள் இந்த நாட்டிலே அரசியல் செய்து அந்த கட்சிகள் மிக நேர்மையாக பங்களிப்பு செய்த ஒரே ஒரு நாட்டுடைய தலைவராக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கே என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சிறுபான்மை கட்சிகளை கௌரவப்படுத்தி அந்த கட்சிகளுக்கான தேசிய பட்டியலை காலத்துக்கு காலம் கேட்கின்ற போது வழங்கி மிக நேர்மையாக நடந்த ஒரு தலைவர். நாடு மிகவும் மோசமான சூழ்நிலை ஏற்பட்ட போது, மிக பொருளாதார ரீதியான பாதிப்புகளை நாடு சந்தித்த போது அதிலிருந்து மீளுவதற்காக தன்னை அர்ப்பணித்து பயணிக்கின்ற இந்த சூழ்நிலையில் கட்சிகளுக்கெல்லே ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒவ்வொரு நகர்வுகளை ஒவ்வொரு கட்சிகள் செய்கின்ற போது நாட்டு மக்கள் மிக நேர்மையாக இந்த விடயத்தில் நடந்து கொள்ள வேண்டுவதுதான் முக்கியமானது. நாட்டு மக்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. முதலாவது தாய் நாட்டை பாதுகாப்பது. அந்த தாய் நாட்டை பாதுகாப்பதென்றால் கட்சிகளுக்கு அப்பால் நாங்கள் எல்லோரும் ஒன்று செல்ல வேண்டும். இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் அதுக்கு தகுதியான ஒரு தலைவர் என்றால் அதில் எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவை தவிர வேறு யாராக இருக்க முடியாது. தெற்கு ஆசியாவிலே சிறந்த பொருளாதார ரீதியான வல்லுவரான அவரை ஆதரிக்க வேண்டிய கடமைப்பாடு நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. சிறுபான்மை கட்சிகள் காலத்துக்கு காலம் ஜனாதிபதிகள் தேர்தலிலே ஒவ்வொரு வேட்பாளரை ஆதரிப்பதற்கான பலதரப்பட்ட ஒப்பந்தங்களை செய்து கொண்டு 5-6 முறை ஜனாதிபதி தேர்தல்களிலே மாற்றங்களை செய்து வந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஜனாதிபதி தேர்தலின் முடிவு சிறுபான்மை சமூகத்துக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் சிறுபான்மை கட்சிகளின் பிழையான தலைமைத்துவங்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்று ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம் நாடு பொருளாதார ரீதியாக மிகவும் மோசமான நிலையிலிருந்து விடுபட்டு மேலோங்கி வருவதற்கு காரணமாக இருக்கின்ற இன்றைய நாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் கரங்களை பலப்படுத்த சிறுபான்மை சமூகம் மிக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றம் ஒவ்வொரு தேர்தல்களும் தனது கட்சிகளை ஆதரித்து நின்றாலும் தாய் நாடு என்ற உணர்வோடு இந்த ஜனாதிபதி தேர்தலில் தகுதியான ஒருவரை இனங்கண்டு அவருக்கு வாக்களிக்க வேண்டியது சிறுபான்மை சமூகத்துடைய கடமை. எனவே தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களும் தமிழ் மக்களும் கட்சிகளுடைய கருத்துக்களுக்கு அப்பால் இன்று நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பலப்படுத்தி சக்திப்படுத்தில் ஒன்று செல்ல வேண்டும் என்று நான் மிகவும் வினயமாக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். புத்தள மாவட்டம் கடந்த காலங்களில் ஒவ்வொரு தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலே கடந்த கால ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரித்து வந்தன. இன்று கட்சிக்குள் பல முரண்பாடான பிரிவுகள் இருந்தாலும் இன்று இருக்கின்ற நாட்டின் சூழ்நிலையில் இந்த நாட்டை ஆளுகின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சக்திப்படுத்தி பயணிக்க இன்று எல்லோரும் கட்சிகளுக்கு அப்பால் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். இன்று கட்சிகளை ஒவ்வொருவரும் விமர்சிக்கிறார்கள். ஒவ்வொருவர்கள் இந்த சமூகத்துக்கு சிறுபான்மை சமூகத்துக்கு அநீதி செய்தவர்கள் ஒவ்வொரு கட்சியில் இருக்கின்ற என்று பேசப்படுகின்றன. கடந்த காலங்களில் சிறுபான்மை சமூகம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள், வேதனைக்குட்படுத்தப்பட்டார்கள் என்ற வினாவும் கேள்வியும் இருக்கின்றன. ஆனால் இன்று இருக்கின்ற சூழ்நிலை எல்லா கட்சிகளிலும் ஒவ்வொருவர்களாக மாறி மாறி வலம் வந்தாலும் தலைவனின் என்ற அடிப்படையில் இது ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் அடிப்படையில் நாங்கள் நேர்மையாக ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு நாங்கள் வாக்களிக்கின்ற காலம். அப்படி என்றால் நாடு பூராக வாழுகின்ற தமிழ் பேசும் முஸ்லிம் தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து இந்த நாட்டு ஜனாதிபதியை வெற்றி பெறுகின்ற மகத்தான பங்காளிகளாக வர வேண்டும். இப்போது தேர்தல் களத்திலே மும்முனை போட்டிகள் நிலவுகின்ற போது சிறுபான்மை சமூகத்தின் வாக்கு வங்கி அதனுடைய வாக்கு பலம் மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட இருக்கின்ற சூழ்நிலையில் பொறுமதியற்ற வாக்குகளாக மாறுவதை விட இந்த நாட்டை நேர்மையாக அபிவிருத்தியின் பால் அழைத்து செல்கின்ற கௌரவமான தெற்காசியாவிலே தலை சிறந்த ஒரு தலைவரான ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பலப்படுத்தி
ஜனாதிபதிக்கு முழு பலத்தையும் வழங்க வேண்டிய கடமை தாய்நாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் நீண்டகால உறுப்பினராக இருந்தாலும் எங்களோடு வந்திருக்கின்றவர்கள் அந்த கட்சியுடைய கடந்த கால நகர்வுகளோடு புத்தளம் மாவட்டத்தின் எதிர்காலம் மிக மோசமான அச்சத்தை நோக்கி பயணிக்கின்ற இந்த நிலையில் நாட்டையும் காத்து புத்தளம் மாவட்டத்தை காக்க நாங்கள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களோடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரின் கரங்களையும் பலப்படுத்தி பயணிக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எனவே இந்த தேர்தலில் ஜனாதிபதி அவர்களை சக்திப்படுத்த நாங்கள் அனைவரும் கடுமையாக முயற்சி செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் முகமது ஆதிர். நான் 20 வருட காலத்துக்கு மேலாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அந்த கட்சியினுடைய போராளி. அந்த கட்சியில் இருந்து கொண்டு அந்த தலைமையை வளர்ப்பதற்கு நாங்கள் அரும்பாடுபட்டு அந்த கட்சியை வளர்த்தெடுத்த வரலாறு உண்டு. வடமாகாணம் யுத்தத்தால் அழிவுற்று காணப்பட்ட போது அந்த வடமாகாண மக்களின் அடிப்படை தேவைகளையும் அவர்களின் இன்னோரன்ன தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து பாரிய ஒரு சேவை எமது பிரதேசத்துக்கு ஆற்றியிருக்கின்றோம். என்றாலும் கூட இந்த ஜனாதிபதி தேர்தலில் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எமது தலைவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிப்பார் என்ற எண்ணத்துடன் தான் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். என்றாலும் கூட அவர் இறுதிவரையும் அவரது தீர்மானத்தை தெரிவிக்கவில்லை. சிறுபிள்ளைத்தனமாக ஊராக சென்று கூட்டங்கள் நடத்திய மக்கள் கருத்து அறிவதாக கூறி மக்களை ஏமாற்றும் ஒரு செயல் நடந்து கொண்டு இருந்தது. இறுதியில் அவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிப்பார் என்று நாங்கள் நினைத்த போதும் எமது கட்சியினுடைய பல உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிப்பதற்கு கூறிய போதும் இறுதியில் அவரது தீர்மானம் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக அவர் தெரிவித்திருந்ததை அடுத்து நாங்கள் அந்த கட்சியில் இருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஜனாதிபதியாக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுகின்றோம். முகமது மொயின் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்க்கப்பட்டு புத்தளத்திலே பல வருடங்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலகட்டத்திலே யாழ் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு சிறுபான்மை தலைவர்களால் பல அபிவிருத்திகளில் புறக்கணிப்புகளும் அநியாயங்களும் நடந்தது என்பதை இந்த நாடும் அறியும், அந்த கட்சிகளோடு பயணித்தவர்கள் அறிவார்கள். அந்த வகையிலே கடந்த சில வருடங்களுக்கு முன்னாக இந்த நாட்டிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது தனியொருவராக அனைத்து கட்சிகளையும் அழைத்த போதும் அந்த கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை. அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் இருந்து ஆதரவு கொடுத்ததை வைத்துக்கொண்டு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்காக அவர் எடுத்த முடிவானது சிறந்ததொரு தீர்மானத்தை இந்த நாட்டுக்கு வழங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே எங்கள் அனைவரையும் கவர்ந்த ஒரு தலைவராகவும் இந்த உலகத்தையே கவர்ந்த ஒரு தலைவராகவும் இன்று திகழ்கின்ற ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான். அதன் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எங்கள் சக்தி அனைத்தையும் முன்னிறுத்தி அவரை வெற்றிவாகை சூட வைப்பதற்காக எங்களால் ஆன அனைத்து முயற்சிகளும் செய்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் மீட்டெடுக்க அவருக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் சுவைப்தீன் கல்பிட்டி பிரதேச சபையின் வேட்பாளராக களமிறங்கியிருந்தேன். நாங்கள் ஜனாதிபதியை ஆதரிப்பதற்கு தீர்மானித்தது எங்களுடைய பிரதேசங்களில் மாத்திரமல்லாமல் நாடுபூராக வரிசை யுகத்தை இல்லாமாக்கிய ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான். எனவே நீண்ட காலமாக இந்த பலதரப்பட்ட கட்சிகளில் இருந்து நாங்கள்
சிறுபான்மை கட்சிகளோடு அரசியல் செய்துவிட்டு பெரும்பான்மை கட்சியான இந்த தலைவரை ஆதரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் வரிசை யுகத்தை இல்லாமாக்கி கேஸ் போலின், பெட்ரோல் போலின், அதேபோன்று டீசல் போலின், பலதரப்பட்ட போலின்களை இன்று இல்லாமலாக்கி நாட்டை அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு சிறந்த தலைவர் எங்களுடைய கௌரவ அதிமேதகு ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நாங்கள் ஆதரிப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் கிராமங்களாக ஒவ்வொரு கிராமங்களிலும் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்களை வெல்ல வைப்பதற்காக எதிர்வரும் காலத்தில் எங்களுடைய ஜனாதிபதியை சக்திப்படுத்தி நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.